ஹாய் கைஸ், வெல்கம் டு டியூட் கேமிங் 2.2. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டியூட்டர்ஸ் வாக். இந்த கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். டியூட் தீஃப் வார்ஸ். இந்த கேமுக்குள்ளே போகலாம். சுத்தி பார்க்கறது நம்ம வேலையே. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதே கேம் தான், நீ ஃபோனில் பார்த்தே கேம் தான். நீ சொன்ன மாதிரி இன்றைக்கி சுட்டே பார்த்துருவோம் பட்டரக்குச்சி. ஏன்னா நம்ம சுற்றி பார்த்தா தான் எப்படி விளாடணுன்ட்டு இந்த கேம் தெரியும். இது பக்கத்து வீடா? ஓ, காசு. ஓ, இது ஜூம் போல். என்னடா அது தூக்கி எறிகிற? டே, காசு தூக்கி போடாதரா, காசை திருடிட்டு போயிடுவானுங்க. ஆல்ரெடி இருக்கிறது உனக்கு 200 கிட்ட தான் இருக்குது, 300 வரைக்கும் தான் இருக்குது. அதையும் தூக்கி எறிகிற. தூக்கி போட்டது நானும். ஐயோ ஐயோ, இது என்ன வீடு? நம்ம வீடா? பார்ப்போம். ஆமாம், வீடியும் ஒழுங்காக பார்க்கல, டப்புன்னு வெளில பூந்துட்டோம். கரகரண்டே எடுக்கும், சொல்லி லிஃப்ட்டு வேணும். நான் வெளில போனோம். எவ்வளோ வேணாலும் கொடுங்க. சரி, கொடுக்குறேன். அப்படியோ? ஒரு 2000 கொடுப்பா. 2000லாம் கொடுக்க முடியாது. வேணா 1000 ரூபாய் கொடுக்குறேன், இல்லைன்னா இறங்குறேன். போடா அங்கிட்டு. வாவ், இது என்ன கடை? ஷாப்பிங். சின்னது 65 ரூபாயா? போங்கடா. ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதே 300. பா, இவ்வளோ பெரிய பம்கின்னு. ஆனால் இது 500 ரூபாயா? இது நம்மளால் வாங்க முடியாது எதுவுமே. தலைவரே, டேய், காசு கொடுத்து போடா. ஏய், ஐயோ, திருடு, காசு திருடிட்டு போயிட்டான். அவன் புடிங்க. ஆஹா, என் காசு போச்சு. அததான் இன்னைக்கு சம்பாதிச்சேன். அதுவும் போச்சா? அஸ்கு புஸ்கு டேபிள் இருந்தது, நான் எடுத்தேன்னா அப்போ அது எனக்கு தான். நான் தானே எடுத்தேன். இப்போ அத்தடி, இங்கே ஒருத்தர் இருக்கான். தலைவரே, நான் இருக்கிறேன். இது என்ன கடைன்னே தெரியலையே. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே எவனோ மண்டையில் க்ரீம் வச்சுருக்கான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? வேணும்னே தான் துரத்து விட்டேன். ஏதாச்சும் கண்ணா ஆட்டையை போட்டு போக முடியுதான்ட்டு. முடியாத போலையே. 500 ரூபா, 150 ரூபா, 3000 ரூபா, இது மட்டும் தான் நம்மளால வாங்க முடியாது. வாங்குவோம். போடு அந்த கண்ணு. என்னடா 2 போயிட்டு இருக்கீங்க, அப்படியே ஒட்டிக்கிட்டு போகுது காரு. அடுத்த ஷாப்பு. அதே கார்கார முட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ தம்பி, ஏண்டா அத்தாடி மண்டையை ஏற்றுட்டு போகிறான். ஆயிரம்லாம் கொடுக்க முடியாது. ஏற்றினதுக்கு 500 ரூபா தான் கிடைக்கும். வாங்கி வேணாம் போயிரு. டேய் தம்பி, உனக்கு ஜூஸ் வேணுமா? ஐயச்சி, ஜூஸாக வேணாம். இவன் வேறு காலி ஆகிட்டானே, போலீஸ் கேஸ் போட்டானுங்க. எதையோ விட்டே கடைக்காரா காப்பாற்றுறானே. டே மொட்டை மண்டே, நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு. பார்த்ததுக்கு அப்புறம் பாக்கள் இங்க 1 லட்சம் தான். எப்படா முட்டா பிள்ளை கீழே இறங்கி போலாம். வெங்காயம். ஐயோ, ஓடணும். இங்கேருந்து அரெஸ்ட் ஆக போகிறோம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல் பிடிங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமா? அத்தாடி அத்தா, ஒரு போலீஸ் ஏற்றிட்டேனே.
அடே காரில் பிரேக் பிடிக்கலடா, நான் என்னடா பண்ணுறது? போயிட்டு சாரி கேட்கணும் போலீஸ்கிட்ட, இல்லைனா கேஸில் போட்டுருவானுங்க. இவனுங்க நம்பலாம், இவன் நம்பினா இருப்போமோ? இல்லை, நம்ம வேற போச்சு. நம்மளை பிடிக்க போகிறாங்க, வெளில ஓடி இந்த காரை எடுத்துகிட்டு போகணும். நல்ல கார் எம்டியாக இருக்குது. ஐயோ 2 போலீஸ் ஸ்டாஃப் வரானுங்க. நம்ம ஓடுறது தான் நல்லது. போச்சு, எப்படியே ஏற்றுவோம் போனாங்க. பத்தாடி 2 போலீஸு, வேறு வழியில் ஏற்றுறது தவிர. போட்டு 2 பேரும் பறந்துட்டானுங்க. அத்தாடி இன்னொருத்தர் வரானே, டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறான். அலுமா டோலுமா மாலுமா இன்னைக்கு நாங்க ஒட்ட குச்சி அரெஸ்ட் பண்ண போறோம். அவளை அடிக்க முடியல, நாங்க பிடிச்சிட்டு போறோம். அந்த குச்சிய எங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவைப்படுது, பிஞ்சி விடணும். அந்த குச்சி கொடுங்கப்பா. சார், இவனை பிடிச்சிட்டு போங்க. இவன் தான் நல்லா குழம்புக்கு டேஸ்ட்டாக இருப்பான். கிண்டி விட்டா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் தெரியுமா? டேய், அவன் சொல்றது எனக்கு நல்லா கேக்குது. நீதான் நல்ல பிரகாசமா இருக்கியா? நான் ஒன்னதான் பிடிச்சிட்டு போறேன். வாட்ட மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த போலீஸ் தொல்லை தாங்கவே முடியல, அதான் கட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஷேர் ஆட்டோ இருக்குது. இந்த ஷேர் ஆட்டோ எடுத்து எங்கேயாச்சும் போய் ஊர் சுற்றுவோம். ஏன் ஆட்டோவும் தெரியல. இரு வெயிட்டர்ஸ், இதான் என்ன கடை? கார்ஸா? செல் அப்படியே ஒரு ஆட்டோ பறந்துருச்சு. நீ சொன்னதான் எடுத்திருக்கேன். சரி வா. அத்தோடி தண்ணி விட்டால் இந்த காய் சோழி முடிஞ்சிருக்கோம். இந்த போலீஸ் ஸ்டேஷனை போய் பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம போய் இந்த போலீஸ் ஸ்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த அப்படியே செடியை போட்டு அடின்னு அடிப்போம். இது பெட்டி இருக்குது. இங்கே தான் ஜெயில் பிடிச்சி போட்டிருக்காங்க. இங்கே மிட்டிட்டு மிட்டி இங்கே யாரும் இருக்கான். அட, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு இந்த மூஞ்ச. வாடா நண்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நம்ம மீட் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு ஜாக். உனக்கு தெரியாத, நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு. உனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு நான் ஜெயிலுக்கு வந்து மறந்துருக்கோம். அதுக்குள்ள உனக்கு தெரியுமா நான் எப்படி மாட்டினேன்ட்டு? நம்ம பேங்க் கொள்ளையடிச்சிட்டு போனோம். காசு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம். நம்ம கார் எடுத்துட்டு வந்தோமா, அங்கே ஒருத்தி டயருக்கு பதில் கல்லை வச்சுட்டு போயிட்டான். அப்படியே ஓடிட்டான். அவள் எடுத்துட்டு அடுத்து ஒருத்தன் டாக்ஸி எடுத்துட்டு வந்துட்டு அவளை ஏற்றிட்டு அப்படியே போயிட்டான். நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பன்னு பார்த்து அவனும் ஒரு ஸ்பைக் முடி வந்தான். ஸ்பைக் முடி பாரு, இந்த ஸ்பைக் முடி வந்தான். அவன் வண்டியை நான் பாட்டில் போட்டு போனோம். அவனை தள்ளி விட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டோமா. அடுத்து அவன் போலீஸ்க்கு ஃபோன் போட்டான். போலீஸ்லாம் வர அத்தை நம்ம மாட்டிக்கிட்டோம். அது எப்படி நான் மாட்டினேன்னா, அங்கே ஏதோ ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு. அவங்க ஹெலிகாப்டர் அப்படின்னு பார்த்து இருந்துச்சு. நீ மட்டும் தப்பிச்சுட்டு நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? நீ தப்பிச்சு எப்படியோ போயிட்டு, ஆனால் போலீஸ் என்ன அப்படியே இழுத்துட்டு போயிட்டானுங்க. காதை பிடிச்சி தரத்தொடர்ந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே எஸ்கேப் போனேன்னு பார்த்தேன். எல்லாம் சுற்றி போட்டானுங்க. எல்லா போலீஸ்க்கும் ஃபோன் போட்டு நான் இப்படி வரேன், அங்கே போலீஸு, பின்னாடி பார்த்தாலும் போலீஸு, சைடில் பார்த்தாலும் போலீஸு. இதுதான் நான் மாட்டேன் நண்பா. அட ஆமாம் நண்பா. சரி அதெல்லாம் விடு, உன்னை எப்படியாச்சும் கொண்டு வந்துடுறேன் வெளில. உனக்கு குருல தெரியுமா? அவன் நம்ம ஃப்ரெண்டு. அவனும் நம்மக்கிட்ட பேசி 1 வருஷம் ஆச்சு. அவன் நம்பர்லாம் நம்ம என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு, அவன்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. நீ போய் கிரியில மீட் பண்ணு. அடுத்து அவனுக்கு அவன் க்ளூ தருவான். நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வந்திருக்க. நம்ம வேற ஊர்ல இருந்து திருட்டுட்டு வந்தோம். ஆனால் இந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சுற்றிப்பாரு.
அடுத்து கிரில்கிட்ட போய் பேசு நண்பா. கிரிலோ ஆமாம், அவன் நம்பர் வேறு நம்மகிட்ட மிஸ் ஆயிடுச்சு. வீடு தெரியும், நம்ம போகல, அவன் நம்மளும் பிஸி ஆகிட்டோம். அதுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வந்துருக்கோம். இந்த ஊருக்கு நம்ம வீட்டை மாற்றிடுச்சு. இங்கே ஏதோ ஆம்புலன்ஸ் ஒரு எடுத்துகிட்டு போவோம். போலீஸ்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. திருப்பி இவனுங்களை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி அதுக்கே சைரன் லைட்டெல்லாம் எரிய போகுது. சரி ஃபஸ்ட்டு சுற்றி பார்ப்போம் இந்த இடத்த. இது ஏதோ பில்டிங் மாதிரி இருக்குது. இந்த ஆம்புலன்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, பிரேக்கு. ஐயோ அத்தாடி, திருப்பி போலீஸ் ஸ்டேஷன். அப்படிதான், சூப்பர், முட்டியாச்சு. இனிமேல் இது ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இல்லை. நம்ம போய் வேறு வண்டியை திருடுவோம். அவன் சொல்லி தான் நாங்கள் திருடவே போனோம். அந்த கிரிலால தான் என் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான். யாருக்கும் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு போலையே. டேய், அது நம்ம காரில், ஐயோ நம்ம காரில் வந்து முட்டிக்கிறான் போல். அவனை அப்படியே தூக்கி பெரட்டி போட்டு எடுப்போம், துணி துவைக்கிற மாதிரி. ஒட்டக்குச்சி, சரி நம்ம வேற இடத்த சுற்றி பார்ப்போம். எங்கே போகிறதுன்னு கை காலம் இல்லை. இந்த வீடியோ கமெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். டியூட் தீஃப் வாஸ் வேணுன்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடலாம். ஏதோ ஹாட் டாக் கடை. யாரா நீ? காசு கொடுப்பா. யாரா நீ ஜூஸ் கொடுத்து? என்னடா பயந்து ஓடுற? எனக்கு பயமாக இருக்குடா நீ கத்துறத பார்த்தா. ஆடாப்பாவி, கார் முன்னாடி வந்து விழுந்துருக்க. ஐயோ ஐயோ, வச்ச விளாடுறேன்னா இல்லைன்னு பாரு. என்னடா காணும்? என்ன காணும்? தூக்கி போட்டாலும் காணும். இப்படி கிடக்கலாம். இப்போ தூக்கி போடுவோம். இப்படியும் கார் கடையில் போய் பூரு கார் கடையில் போய் பூரு. இப்படிதான்ப்பா. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். சீக்கிரம்டா, இந்த கார் வேறு உண்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. திருப்பி ட்ரிங்க்ஸ் கடை. அவன் தான் போச்சு, அவனையும் ஏற்றி போட்டோம். போலீஸ் கேஸ் வர திருப்பி போட்டானுங்களே. ஐயோ, என்ன பண்ணுறது? யாரு சொன்னா? போலீஸ் தேடி பார்த்துட்டு நம்ம காணுன்ட்டு அப்படியே போயிட்டானுங்க. இதுக்கு தானே நான் உள்ளே வந்தேன். எப்படி நம்ம பிளான் தான் தம்பி, பிளான் தான். யாருக்கிட்ட? டியூட் கேமிங் தேவா. இது பேங்க், இது டவுன் ஹால் போல். சரி, இங்கே ஏதோ ஹாட் டாக் கடை இருக்குது. ஹாட் டாக் சூடாக இருக்குது. சரி ஒட்டக்குச்சி, உனக்கு இல்லை அம்மையா? ஒரு ஹாட் டாக் 5 ரூபா, 2 ஹாட் டாக் 6 ரூபா, இல்லை 10 ரூபா. இது ஃபஸ்ட்டு எனக்கு. சூப்பராக இருக்குது. அடுத்து ஒட்டக்குச்சி நீ சாப்பிடு. யூ ஹாப்பி ஒட்டக்குச்சி? சரி, அடுத்த ஊர் சுற்ற போவோம். ஒட்டக்குச்சி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான், ஏதோ பார்க்குறான் போல. எங்கே போகிறதுன்னு தெரியல இன்னும். எங்கே போகிறது? ஆத்தாடி. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வச்சுக்கலாம். பாய்.